கண்டிப்பா போவேன். இப்போ என்னன்னா இந்த ஜெனரேஷன்ல ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. இந்த மக்கள் எல்லாம் என்ன மக்கள்னா இந்த ரீல் ஜெனரேஷன் சொல்லுவோம் மாதிரி ரீல்ஸ் தான். ரீல் ஜெனரேஷன் எதுக்கு 15 செகண்ட் பார்த்த அப்புறம் யூ சேஞ்ச் இட் நெக்ஸ்ட் போயிருவீங்க. மக்கள் வந்து அந்த மாதிரி ஆயிட்டான். அவங்களுக்கு 15 செகண்ட்க்கு அப்புறம் முன்னாடி மாதிரி வீடியோ பாக்குறது அதெல்லாம் இல்ல, ரீல் தான் வேணும். அந்த ரீல் ஜெனரேஷன் நீங்க வந்து போன் பார்க்க அந்த மாதிரி ஒரு ரீல் ஜெனரேஷன் போன் பார்க்காம அவங்க கிரவுண்டுக்கு கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம். அதுல ஒரு 50% விக்டரி. உங்க பெரிய பட்டணம்ல இத்தனை பசங்க பாக்குறத எல்லா பேரண்ட்ஸ் எல்லா கிராம தலைவர்கள் எல்லாரும் ஒரு 50% அங்கே ஜெயிச்சிட்டீங்க. பசங்க எல்லாம் கிரவுண்டுக்கு கொண்டு வரதே இப்போ வந்து ஒரு பெரிய பாதி விக்டரின்னு சொல்லிக்கலாம். பாதி நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க. மத்த பாதி ஜெயிக்கிறது வந்து இங்க வந்த அப்புறம் எவ்வளவு நல்லா பிராக்டிஸ் பண்றீங்க. அண்ட் உண்மையா உங்க நல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் கோர்ட் பண்ணிருக்காங்க, உங்க ஃபுட்பால் கிரவுண்டு. இதெல்லாம் நல்லா பண்ணனாலதான் இங்க பெரிய பட்டணம்ல நிறைய உங்களுக்கு சக்சஸ் வருது. நிறைய நீங்க பாக்குறீங்க, ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஜெயிக்கிறீங்க, கிரிக்கெட் நல்லா. இப்ப டீம் எல்லாம் நல்ல டீம், கிரிக்கெட் டீம். நம்ம கூட விளையாடும் போதுமே நல்ல சில பிளேயர்ஸ் எல்லாம் சூப்பரா விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கிரிக்கெட் டீம் இருக்கு. அண்ட் ஃபுட்பால் ஆல்ரெடி சொன்னாங்க, ஃபுட்பால் கிரிக்கெட் டீம் விட நல்ல டீம். இந்த மாதிரி சம்மர் கோச்சிங் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஒரு டைம் வேஸ்ட் நினைப்பாங்க. பட் அது கிடையவே கிடையாது. என்கிட்ட கேட்டீங்கன்னா அகாடமிக்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ, படிப்பு எவ்வளவு இம்பார்ட்டன்டோ, அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு ஒரு 1.5 hour நீங்க ஏதோ ஒரு ஸ்போர்ட் விளையாடினா அதுக்கு கொடுக்கிற மென்டல் பீஸ், அது கொடுக்கிற ஸ்ட்ரென்த், உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல தான் கிடைக்கும். அண்ட் இன்னொன்னு லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னா, நீங்க நிறைய டைம் தோத்துவீங்க. பட் எத்தனை டைம் தோத்தாலும் அதுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுல லெசன்ஸ் என்ன கத்துக்கிட்டு திரும்பி ஸ்ட்ராங்கா வருதுதான் லைஃப்ல மெயின் சக்சஸ் பாயிண்ட். ஸ்போர்ட்ஸ்ல அதுதான் நீங்க டே இன் அண்ட் டே அவுட் பாப்பீங்க. இன்னைக்கு நீங்க என்ன நினைப்பீங்க, நான் வந்து சூப்பரா விளையாடினேன் பட் அவுட் ஆயிட்டேன். அவர் ஃபுட்பால் நான் வந்து கோலே இன்னைக்கு அடிக்க முடியல. அந்த மாதிரி நீங்க தோல்வி பாப்பீங்க. தோல்வி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ் சொல்லுவோம். அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ், ட்ரெய்ட்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல தான் வரும். நீங்க ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு இதெல்லாம் தெரியாது. அப்ப என்ன ஆகுனா ஸ்போர்ட்ஸ் இல்லன்னு நினைச்சுங்க. ஸ்கூல்ல ஒரு எக்ஸாம் வந்து நீங்க சூப்பரா எழுதிருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அங்கே போய் ஃபெயில் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் படிக்க மாட்டான். நான் என்ன படிச்சாலும் எனக்கு மார்க் வர மாட்டேங்குது, நான் ஏன் படிக்கணும் அது ஒரு ஃபீலிங் வந்துடும். பட் ஸ்போர்ட்ஸ் இட் வில் டீச் யூ ஹவு டு மேனேஜ் யுவர் ஃபெயிலியர்ஸ். அப்துல் கலாம் சார் எப்போதுமே சொல்லுவாங்க, நம்ம மண்ணு தான் இங்கிருந்தா போனாரு கலாம் சார். கலாம் சார் எப்போதுமே ஒன்னு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்னு சொல்லுவாங்க. லீடர்னா ஒரு சொசைட்டில லீடர் ஆர் லைஃப்ல லீடர் எப்போதுமே they have 2-3 things. அவங்க கான்ஸ்டன்ட் பர்சிவியரன்ஸ் சொல்லுவாங்க. பர்சிவியரன்ஸ்னா விடாமுயற்சி, திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி உங்க தோல்வி எல்லாம் கரெக்டா மேனேஜ் பண்ணி உங்க எஃபர்ட்டே போகாம திருப்பி ட்ரை பண்றது, திரும்பி அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றது. நமக்கு சொன்ன மாமா பையன் 2 பேருமே இன்டர்நேஷனல் ஸ்கேட்டர்ஸ். ஸ்கேட்டிங் இருக்குல்ல, இன்டர்நேஷனல் ஸ்கேட்டர்ஸ். அவங்க ஸ்கூல்ல இருந்து என்னோட மாமா வந்து காலையில 4 மணிக்கு அவங்க கிரவுண்டு கூட்டு போவாங்க. சொன்ன மாதிரி ப்ரீ மெடிக்கல் சீட் நீட்ல வந்து அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்கோர் வேணும். 600 நியர் 600 வேணும். 600 or 500 சம்திங். ரொம்ப ஸ்கோர் வேணும். பட் வந்து அது நேச்சுரலா அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். அந்த மாதிரி உங்க பசங்களுக்கு இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் போடுங்க. நிறைய ஃபியூச்சர் இருக்கு. முன்னாடி மாதிரி இல்ல. முன்னாடி வந்து நீங்க ஒரு கபடி வந்து பிளேயர் ஆகணும், கபடி பிளேயர் ஆகணும்னா நேஷனல்ஸ் மட்டும்தான் இருந்தது. இப்ப நேஷனல் தேவையில்லையா கபடிக்கு, ப்ரோ கபடி லீக் வந்து. அதே மாதிரி கிரிக்கெட்ல முன்னாடினா ரஞ்சி ட்ரோஃபி மட்டும்தான், இல்லன்னா நேஷனல் டீம். இப்ப நடுவில் என்ன இருக்கு, நம்ம